நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களது நாளில் சந்திக்கிறதுல. ஒரு 2 வாரம் உங்களை சந்திக்கலை. ஏன்னா கடந்த 2 வாரங்களும் 59வது உலக தொடர்பு வார நாட்களை நம்முடைய மாறா தொலைக்காட்சியில் சிறப்பித்து கொண்டு இருந்தோம் இல்லைங்களா? எதிர்நோக்குள்ள தொடர்பாளர்களாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கனிவோடும் பணிவோடும் மரியாதையோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்தோம். ஒவ்வொரு மறை மாவட்டமும் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாகவே கொடுத்தார்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கடந்த அந்த ஒரு வாரம் முழுவதுமாக ஒவ்வொரு மறை மாவட்டத்திலிருந்து சிறப்பு திருப்பலிகள், அப்புறம் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையில் திருத்தந்தையினுடைய கருத்தை ஆழமாக புரிந்திருப்பீங்க. உலக தொடர்பு வாரத்தினுடைய மைய கருத்தை அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நம்முடைய ஆயர் சிங்கராயன் அவர்கள் கூட தினமும் 13 நாட்களுக்கு ஃபில்லராக இதை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். வரலாற்று பின்னணி எல்லாம் தெளிவாக உங்களுக்கு பிடித்திருக்கும், சென்று சேர்ந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். 2 வாரம் தான் உங்களை பார்க்கலையா அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே பார்த்தோம்னா நிகழ்ச்சியெலாம் நம்ம கரெக்டாக வாரம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு சிறிய பயணத்தையும் நான் மேற்கொண்டு இருந்தேன். அது உங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கும். கடந்த ஒரு மாதமாக நம்முடைய மாறா தொலைக்காட்சிக்காக ஒரு பயணத்தை அமெரிக்காவிற்கு மேற்கொண்டிருந்தேன். அங்கே நாம் சந்தித்த அருட்தந்தையர்கள், நம்முடைய மாறா தொலைக்காட்சிக்காக பல நேரங்களில் துணை நிற்கக்கூடிய நண்பர்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் உண்மையிலே மாறா தொலைக்காட்சி மிகவும் நேசிக்கிறார்கள், அதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நினைவு கூறுவது, அவர்களுக்காக ஜெபிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. சிகாகோவிலே திருவாளர் வின்சென்ட் அவர்கள் மிகவும் மாறா தொலைக்காட்சிக்கு துணையாக இருக்கிறார்கள். மாறா தொலைக்காட்சிக்காக உண்மையிலே பல உதவிகளை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழக கத்தோலிக்க திரு அவைக்கு அவர்கள் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களை நான் சந்தித்து அவருடைய இல்லத்திலே தங்கியிருந்தது ஒரு மிகப்பெரிய நல்ல அனுபவமாக மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் அண்ணன் வின்சென்ட் அவர்களுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் அடுத்ததாக அலபாமா, அட்லாண்டா ஜார்ஜியா அப்படிங்கிற ஸ்டேட் சேர்ந்தது. அலபாமாவில் மொன்காமரி அப்படிங்கிற ஒரு ஊர், அது அலபாமா ஸ்டேட்டை சேர்ந்தது. அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் கிறிஸ்தவர்கள் உண்மையிலே மிகவும் பாசமானவர்களாக, நேசமானவர்களாக இருக்கிறார்கள். அருட்தந்தை மரியதாஸ் அவர்கள் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்தவர். அங்கே மொபில் டயசிஸில் அங்கு மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். அவர் மிகவும் உறுதுணையாக, மிகப்பெரிய துணையாக இருந்து என்னை அழைத்து செல்வதில் எல்லாம் ரொம்ப துணையாக இருந்தார். அட்லாண்டாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை சந்திப்பதற்கு, அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களும் மாறா தொலைக்காட்சியை அறிந்திருந்தார்கள். மாறா தொலைக்காட்சி மிகவும் வெகுவாக பாராட்டினார்கள். மாறா தொலைக்காட்சியை தொடர்ந்து தாங்கி பிடிப்பதாக உறுதியும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்திலே அட்லாண்டாவிலே இருக்கக்கூடிய அருட்தந்தை மரியதாஸ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல்
திருவாளர் ஜான் பிரிட்டோ அவர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தமிழ் குழுமங்களுக்கும் மாறா தொலைக்காட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வளோதானா அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா EWTN அங்கே செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதை பற்றி நம்ம அடுத்த வாரத்தில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நல விசாரிக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி கேள்விக்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்லியாகணும் இல்லைங்களா? என்ன கேள்வி கேட்டேன்? வத்திக்கான் சங்கம் எதனை அடிப்படையாக கொண்டு மக்கள் நிறைவு பெற திருச்சபை தேவை என கற்பிக்கிறது? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து நான் கேட்ட கேள்வி, அதற்கான பதில் இதுதான். விவிலியம் மற்றும் மரபு. வத்திக்கான் சங்கம் விவிலியம் மற்றும் மரபினை அடிப்படையாக கொண்டு மக்கள் நிறைவு பெற திருச்சபை தேவை என கற்பிக்கிறது. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையே 2 விஷயங்களை சார்ந்திருக்கு. ஒன்று விவிலியம், 2வது மரபு. சரிங்களா? இதை எப்போதுமே நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் அழகாக சொல்லியிருக்கிறாங்க, தெரிந்து கொண்டோம். அப்போ இன்றைக்கான கேள்வி என்ன? நிகழ்ச்சி இறுதியில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக அன்பர்களை நம்ம விசாரிச்சிடலாம். முதல் அன்பர் யாருன்னு பார்த்தரலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஓகே ஓகே. உங்க பேரு? குட். எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே. உங்க சர்ச்சோட நேமு? ஓகே, குட் குட். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும்? ஓ, குட்டி மோட்சம். ஏன் குட்டி மோட்சம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? மோட்சத்துல என்ன நம்மளுக்கு நன்மை இருக்குதோ அதெல்லாம் மாதா டிவில இருப்பாரு. என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணும்? எல்லாமே ஃபாதர் நிறைய ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த எடுத்து வாசி ஒரு இது அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, சூப்பர். என் மணி வந்து அது எப்பவுமே ஆன்லயே தான் இருக்கும் பாரு, அங்க பாப்பாங்க. ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நிக்கிதாலாம் கோவப்படுவாங்களா? என்னம்மா எப்போ பார்த்தாலும் மாதா டிவியை போட்டுகிட்டே இருக்கிறீங்க? ஃபாதர் பாரு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னு சிரிப்பு வருது. வேற டிவியே இல்லையா, ஏன் தான் இப்படி பண்றீங்களோ அப்படின்ட்டு. சொல்லுங்க நிக்கிதா, உங்களுக்கு மாதா டிவி எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குது? எனக்கு அரண்சை ப்ரோகிராம் பிடிக்கும் ஃபாதர். சூப்பர். அதான் அப்போ என்ன தெரியுதுன்னா, உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரே டாக் ஷோ மாதிரி இது மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி டாக் ஷோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் நல்லா அம்மாவோடலாம் ஆர்கியூ பண்ணுவீங்களா? அதெல்லாம் இருக்கத்தான் தெரியும், குடும்பம்னா அப்படித்தான், எல்லாம் போகத்தான் செய்யும். வெரி நைஸ், வெரி நைஸ், குட். மாதா டிவினால என்ன கத்துக்கிறதா நினைக்கிறீங்க நீங்க எல்லாரும்? நிறைய பிரேயர் கத்துக்கிறோம் சார். குடும்ப ஜெபம், பைபிள் வாசனம். அதுல வந்து இந்த கொரோனா பீரியட்ல பாத ரொம்ப வயசு முடியாதவங்களுக்கெல்லாம் வீட்ல இருந்தே பாக்குறதுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு. மாஸ்க் எல்லாம் பாக்குறது கொள்றது எல்லா ப்ரோக்ராமும் நல்லா இருக்கு. அப்புறம் 24 மணி நேரம் அந்த கொரோனாக்காக நம்ம ஜெபம் பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பெரிய ஒரு கிஃப்ட், கடவுள் கொடுத்த கிஃப்ட் பாரு. மாதா டிவியே கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் பாரு. மாதா டிவி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா மக்கள் எப்படிலாம் வந்து துணை நிற்கலாம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப துணை நினைக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ முன்னத்தோட இப்போ மாதா டிவி நிறைய பேர் பாக்குறாங்க. நான் முன்னாலாம் போயிட்டு மாதா டிவி எல்லாம் போனா மாதா டிவி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இப்போ நான் போறதுக்கு முன்னாலே அவங்களே அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மாதா டிவி மேல நல்லா இருக்கு. ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம்.
உம்மையே நான் அன்பு செய்கின்றேன். அவரை என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரை என் தேரையும் வலிமையும் துணை. அவரை என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரை என் தேரையும் வலிமையும் துணை. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உம்மையே நான் அன்பு செய்கின்றேன். சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை. ரொம்ப சிறப்பாக எல்லாரும் பாடினீங்க. வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க, குட்டி மோட்சம்லாம் அழகாக சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக, தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை காத்து வழிநடத்துவாராக. அதே போல் குடும்பத்திற்கு அதிகமான ஆசிர்வாதங்களை ஆண்டவர் அருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, பாய் பாய் பாய். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரர் ஆரோக்கியசாமி, சகோதரி டாரத்தி மேரி மற்றும் அவருடைய பொண்ணோடு சேர்ந்து கோவூர், சென்னையில் இருக்கக்கூடிய கோவூர் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து பேசினாங்க. ரொம்ப அருமையாகவே, ரொம்ப யதார்த்தமாகவே தங்களுடைய கருத்துக்களை அருமையாக பகிர்ந்து கொண்டார்கள். குட்டி மோட்சம் மாதா தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாகவே சொன்னாங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அதனால் அவர்களுக்கு வாழ்த்துக்களை, நன்றிகளையும் சொல்லிடுவோம். அடுத்த அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாம், ஓகேங்களா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். ஸ்தோத்திரம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர். நீங்கள் நலமா ஃபாதர்? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. உங்கள் எல்லாத்தையும் குடும்பமாக பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பெயர் பிரான்சிஸ் ஆரோக்கியராஜ் ஃபாதர். என்னுடைய பேர் ஜாஸ்மின் சுகந்தி ஃபாதர். என்னோட பேர் ஃபவுஸ்டினா ஜோசப் ஃபாதர். என்னோட பேர் ஃபவுஸ்டினா ஜெயஸ்னி ஃபாதர். வெரி குட். எங்கேருந்து பேசுகிறீங்க எல்லாரும்? நாங்கள் வேலூர் மறை மாவட்டம் திருப்பத்தூர் புனித சகாய அன்னை திருத்தலத்திலிருந்து பேசுகிறோம் ஃபாதர். சூப்பர் சகாய சூப்பர், அன்னை பங்கிலிருந்து பேசுகிறோம். வெரி குட், வருவையர். அப்புறம் மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே என்ன சொல்லணும்னு தோணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும்? கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை ஃபாதர். அது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய ஒரு கொடை, பொக்கிஷம். ஓகே ஓகே. ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? மாதா டிவி வழியா நிறைய ஒரு புது புது கருத்துக்கள் எல்லாமே நல்லா இதுவாகுது. அதனால அந்த இறையாட்சியினுடைய விழுமியங்கள் ரொம்பவே அது பயனுள்ள விதத்தில் இருக்குது ஃபாதர். அப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த எடுத்து வாசியில ஃபாதர் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மிகவும் ரொம்ப ஒரு ஆன்மாவை தொடுற லெவலுக்கு அவங்களுடைய பகிர்தல் வந்துட்டு ரொம்ப அருமையா இருக்குது ஃபாதர். அதுல பாடல்கள், மாதா பாடல்கள், ஒரு ஜப மாலைகள், கருத்துக்கள், இது எல்லாமே ரொம்ப ஆன்மாவை தொட்டு அதன் மூலியமா நம்மள கடவுள்கிட்ட போகிறதுக்கான ஒரு வழிகளை அதுல ஏற்படுத்திருக்குங்க. சகோதரி, நீங்க சொல்லுங்க, மாதா டிவி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது? திருச்சபைக்கு மிகப்பெரிய தூணா இருக்குது. இப்ப வந்து பாருங்கள், மேடம் ஃபரீனா சுல்தான் அவங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. அவங்க சொன்ன விதம், பைபிளை எப்படி வாசிக்கணும் அப்படின்றது, அதை கேட்க கேட்க நாமளும் இத்தனை முறை படிச்சிருக்கிறோம். அவங்க ஒரு வேற்று மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க அதை எவ்வளவு அழகா ஊன்றி படிச்சிருக்கிறாங்க, அதை எப்படி எல்லாம் படிச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா வருது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நிறைய பேர் பார்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் குடும்பத்தோட உட்காந்து பாக்குற மாதிரியும், பிள்ளைங்களை ஆன்மீக காரியத்துக்கு அவங்கள கொண்டு செல்றதுக்கு அது நிஜமாவே மாதா டிவி ரொம்ப உறுதுணையா இருக்கு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப விலாவரிய அருமையான விளக்கத்தோட சொன்னீங்க. ஏன்னா சில பேர் இன்னும் புரிஞ்சிக்கல. பர்வீனா சுல்தான் மேடம் சொன்னதை சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் அதை எதிர்மறையாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு வேற்று மதத்தை சார்ந்தவங்களே விவிலியத்தை எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை கொடுக்கறதுக்கு தான்.
இல்லைங்களா? அதனால் இவங்க அவங்க நம்ம யாராக இருந்தாலும் கடவுள் சொல்லியிருக்கிறார் இல்லையா, இயேசுவே சொல்லியிருக்கிறார், அவர் என்னை சாராதவராக இருந்தாலும் அதற்காக எனக்கு எதிராக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவார் எப்போதுமே. அதனால் இயேசுவுடைய மனநிலையை நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னா, அந்த அம்மா நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, இயேசுவை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க, இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள் படிங்கன்னு தான் நல்ல விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் சில நம்ம மக்கள் இன்னமும் பேசுகிறாங்க. பட் நீங்கள் சொன்ன கருத்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்கன்னா சில பேர் உங்கள்கிட்டேருந்து எவ்வளோ பாசிட்டிவாக புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கற்றுக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை பற்றி கூட அவங்க ஏற்கனவே பேசியிருப்பாங்க ஃபாதர். ஒரு குருமானவர் பேசுற மாதிரி நல்ல ஒரு மறைவுரை மாதிரி இருக்கும் அந்த அவங்களுடைய டாக். உண்மையாலுமே ஒரு பிற மதத்தில் நடந்துட்டு உண்மையா ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கி அதை நல்ல மக்களுக்கு நல்ல போதிக்கிற மாதிரி இருக்கும் ஃபாதர். அது ஒரு மிக கடவுள் அவங்க வழியாகவும் கடவுள் பேசுற என்பது கடவுளுக்கு நாமளும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சூப்பர் சூப்பர். இதுதான், இந்த மனநிலை தான் நமக்கு முக்கியமாக தேவை. ஓகே, குழந்தைங்க 2 பேருமே அமைதியாக நிற்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், மாதா டிவியை பற்றி உங்களுக்கு என்ன பிடிச்ச நிகழ்ச்சி இருக்குது? மாதா டிவியில் என்ன நிகழ்ச்சி நீங்கள்? வாவ், வெரி குட். அதில் வந்திருக்கிறீங்களா? வெரி குட், 2 பேருமே வந்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா நீங்கள் பாடி ஜபம் சொல்லிலாம் அனுப்பிச்சி விடலாம். ஓகேங்களா? விதமாக வாரம் கூட அனுப்பலாம். ஓகேவா? வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க, சொல்லி அனுப்பிச்சி விடலாம். வாங்க, அதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சி விட்டிங்கன்னா தான் நம்ம டிவியில் நம்ம குழந்தைகள்லாம் வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. இப்போ ஆளுக்கு ஒரு இறைவார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், தம்பி ஒன்று சொல்லட்டும். என்னிடம் மன்றாடும் நான் செவி சாய்ப்பேன், நீ அறிந்திடாத மாபெரும் செயல்களையும் மறைபொருளையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ், வாழ்த்துக்கள். குட். தம்பி நீங்கள்? 1 பேதுரு 5:6 ஆண்டவரின் வலிமை மிகு கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். அருமை அருமை அருமை, சூப்பர். அழகாக பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லணும். உங்களை பார்த்து பிள்ளைங்க அருமையாக நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஒவ்வொரு கிறிஸ்துவரும் ரொம்ப தாழ்ச்சி உள்ளத்தோடு இருந்தாங்கனாக்கா கடவுள் ஒவ்வொருத்தரும் ஏற்ற காலத்துல உயர்த்தும் போது திருச்சபையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழ்ப்பது கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். சகோதரி நீங்க சொல்லுங்க. மாதா டிவி மூலமா நீங்க நிறைய விஷயங்களை விவிலியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, மாதா டிவி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, மாதா டிவி பாருங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா, இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, நம்ம உலகத்துல நடக்கிற விஷயங்கள், அதாவது திருச்சபையில நடக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா, மாதா டிவியை பாருங்க. மாதா டிவி பாத்தீங்கன்னா நிஜமாலுமே உங்களோட ஆன்மீக வாழ்வும் சரி, உங்களுடைய வாழ்க்கை தரமும் கண்டிப்பா மாறும். அருமை அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப ஆழமான இதாக இருந்துச்சு, அர்த்தமுள்ள வகையில் இருந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். அருள் நிறைந்தவனே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே வாழ்க, பெண்களுள் பேறு பெற்றவளே வாழ்க, வயிற்றின் கனி இயேசு வாழ்க. அருமை அருமை அருமை, ரொம்ப அழகாக உணர்ந்து சிறப்பாக பாடினீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. ஆசிர்வாதம் நிறைந்த ஆண்டவரின் கரம் உங்கள் மேல் எப்பொழுதும் இருப்பதாக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அருமையாக பேசுனீங்க, நல்ல பல கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ நன்றி நன்றி நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, திருப்பத்தூர்லேருந்து சகோதரர் ஃப்ரான்சிஸ், சகோதரி ஜாஸ்மின் என்னுடைய குழந்தைகளோட அருமையாக பேசினாங்க. ரொம்ப ஆழமாக, அர்த்தமாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள், அப்படி தான் சொல்லணும். மாதா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகளை நல்ல முறையில் பார்த்துருக்குறாங்க, பயன்பெற்றிருக்கிறாங்க. அந்த அனுபவத்தை அவங்க சொன்னது ரொம்பவே எனக்கு சிறப்பாக இருந்துச்சு. அருமையான ஒரு பகிர்வாக இருந்தது. அதனால் ரொம்ப நன்றி உங்களுடைய பகிர்தலுக்கு. ஏன்னா நீங்கள் வெறுமனே பகிரல, உங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறீங்க.
இதை பார்க்கக்கூடியவங்களும் சரியாக மாதா தொலைக்காட்சியை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட்டு நம்ம நல்லா விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் சத்திய முனவரன். என் பேர் வந்து சகாய கேத்ரின். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க ரெண்டு பேரும்? புஷ்பா நகர் செகண்ட் ஸ்ட்ரீட். நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் 2வது தெரு. நுங்கம்பாக்கத்துல இருந்து பேசுறீங்களா? ஓகே, உங்க சர்ச் நேமு? புனித சூசையப்பர் பொண்ணு. வளனார். புனித வளனார் ஆலயமா? ஓகே ஓகே, சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும்? மாதா டிவி காலைல எழுந்திரிச்சோடனே மாதா டிவி தான் ஃபாதர் போடுவோம். ஓகே, திருப்பலி அதெல்லாம் பார்த்துட்டு முடிப்போம். 10 மணிக்கு ஜாமாலை, 11 மணிக்கு ஆராதனை, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். அது பார்க்கறதுனால எனக்கு ஒரு மனசு ஆறுதல். நேரம் போகிறது ஒரு அந்த இறை வார்த்தைகள், அன்றாட இறை வார்த்தை எல்லாம் பார்ப்போம் ஃபாதர். அதெல்லாம் கேட்கும் போது காதுக்கு இனிமையா இருக்கும், மனசுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். ரொம்ப மனசு வேதனையா இருக்கும் போதெல்லாம் அதான் அந்த இறை வார்த்தைனாலதான். காலையில நம்ம ஆலயத்துக்கு, நம்ம பங்கு ஆலயத்துல பூசை இருக்கும். இல்லைனாலும் இதன் மூலமாக நம்ம 6 மணி பார்க்கறதுக்கு நல்ல வசதியா பூசை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அந்த பூசை பார்த்த உடனே நிம்மதி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. அதுவே எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. எனக்கு காலம் அடிபட்டு நடக்க முடியாம ஆப்ரேஷன் பண்ணிருக்கு. அதனால கோயிலுக்கு போக முடியல, நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறதுனால நம்ம மாதா டிவி மூலியமா ஆலயத்திற்கு சென்று பூசை பார்த்தோம் என்கிற நிம்மதி ஏற்படுது. மாதா டிவினால என்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இதே போல மற்றவங்களுக்குலாம் என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க மாதா டிவி வந்ததுனால? மாதா டிவில தான் ஃபாதர் இவர் வந்து நிறைய விபத்து ஃபாதர். வீட்லயே காலையில இருந்து விழுந்துட்டாரு. இறந்துட்டாங்க, அவர் போயிடுச்சு, செத்துட்டாரு அப்படின்னு நல்லா பேசிக்கிறாங்க ஃபாதர். அப்பெல்லாம் எனக்கு வந்து அந்த மாதா எனக்கு கூட இருந்து எழுப்பு பண்ணலாம். என்னுடைய இதை பார்த்து நிறைய பேர் திருந்திருக்காங்க. வர அவரு பாரு, இவ்வளவு அடிபட்டு, கையை அடிபட்டு இருந்து, 2 கால் அடிபட்டது, இந்த கால் அடிபட்டது, எப்படி இவரால உழைக்க முடிஞ்சது அப்படின்னு எல்லாம் கூட சொல்லுவாங்க. நான் உடனே சொல்றேன், என்னுடைய மாதா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. மாதா டிவி பார்க்குறாங்கல்ல, பார்க்குற மற்ற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஒரு கஷ்ட நேரத்துல வந்து நீங்க மனசுல வந்து போவாதீங்க. மாதா டிவி காலையில மாதா டிவி பாருங்க, மனசு நிம்மதி கிடைக்கும். யாராலையும் கொடுக்காத நிம்மதி வந்து அந்த அம்மா தர்றாங்க. சிறப்பு, ரொம்ப அழகா சொன்னீங்க. மாதா டிவி பார்க்கறதுனால எவ்வளோ நன்மைகள், ஆறுதல். மாதா டிவியை பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். மாதா பாட்டு. மாதாவே துணை நீரே, உம்மை பாடி போற்ற வந்தாரும், ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றம் தாயும் தாரும். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமை. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை வழங்குவாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து ஆண்டவர் ஆசீரால் நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். காட் பிளஸ் யூ. ஸோ தேங்க்யூ, நன்றி. நல்லா மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரர் சத்யா, சகோதரி கேத்ரின் நுங்கம்பாக்கத்திலேருந்து பேசினாங்க. ரொம்ப அருமையாகவே, ரொம்ப எளிமையாகவே, யதார்த்தமாகவே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள்.
கடவுள் உங்களை நிறைய ஆசீர்வதிக்கிறார். ஸோ காட் bless யூ. ரொம்ப அருமையாக எல்லாரும் பங்கெடுத்தாங்க. எல்லாருமே தங்களுடைய மனதில் பட்ட கருத்துக்களை, நல்ல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நமக்கு ஒரு பாடமாக, உற்சாகமாக இருந்தது. பங்கெடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி என்ன இறைவார்த்தை நம்ம மனப்பாடம் செய்ய போகிறோம்? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 38 முதல் 42 வரை. இயேசு மார்த்தா மரியாவை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு. ஓகேங்களா? அதில் எப்பொழுதும் மனப்பாடம் செய்யக்கூடியது தான். இதுவும் இன்றைக்கி நான் மனப்பாடம் செய்யணும்னு நினைக்கிறேன். லூக்கா 10 42வது வசனம். ஆண்டவரே சொல்கிறார் இல்லையா, மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாயின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவார். இதை நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது. என்ன? ஆண்டவரை தேடி செல்வது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது, அவருடைய பாதத்தில் அமர்ந்து. அது நமக்கு தேவை. சரிங்களா? அதனால் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையை தேடி கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். சரிங்களா? செய்யுங்க. சரி, அப்புறம் இன்னைக்கு 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் ஆவணத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன? கத்தோலிக்க திருச்சபை இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுளால் நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தும் அதில் சேராது இருப்பவர்களும் நிலைத்து வாழ விரும்பாதவர்களும் எதை பெற முடியாது? மீண்டும் சொல்கிறேன். கத்தோலிக்க திருச்சபை இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுளால் நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தும் அதில் சேராது இருப்பவர்களும் நிலைத்து வாழ விரும்பாதவர்களும் எதை பெற முடியாது? கண்டுபிடிச்சிருவீங்க நம்புகிறேன். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் திருச்சபை எனும் ஆவணத்தை எடுத்து வாசிங்க. கட்டாயமாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதற்கான பதிலை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் மாதா தொலைக்காட்சியில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வரணும் அப்படிங்கிறது ஆசை. அதே போல் இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? பதிலை நீங்கள் எழுதி அனுப்பலாம். எப்படி அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பர் வழியாக 7358080807 735808007 குறிச்சிட்டிங்களா? இதில் நீங்கள் இதற்கான சரியான பதிலை நீங்கள் என்ன பண்ணலாம்? வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணுன்னாலும் நலமா ஃபாதர்னு எனக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? டெக்ஸ்ட் பண்ணலாம். உங்கள் குடும்ப ஃபோட்டோவை நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். நாங்களே உங்களை அடுத்த வாரம் அழைப்போம், நல்லா விசாரிப்போம். சரிங்களா? அதனால் ஆவலோடு காத்திருக்கிறேன் உங்களோடு உரையாட அடுத்த வாரம். ஓகேங்களா? மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. நம்முடைய ஆவியால் நம்மை நிரப்புவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஓகே, பாய். அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய்.